ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜோஹோவில் ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன ரோலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் ரோலுக்கு வந்து ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஓப்பனிங்ஸ் பார்த்தீங்கன்னா யார் யார் அப்ளை பண்ணலாம், யார் யார் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் இருக்காங்க, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தான் A to Z இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இது கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஜாப் இந்த இன்டர்வியூ ப்ராசஸில் ஏதாவது டவுட் இருந்தால், ஸோ என்னோட 1-to-1 ப்ராசஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி எங்களோட ஸ்லாட்ஸை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அந்த 1-to-1 செஷனில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டவுட்ஸ் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆக்சுவலி ஜோஹோவில் பார்த்தீங்கன்னா, ஸோ டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ரோலுக்கு வந்து ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராக்ட் வித் ப்ராஸ்பெக்ட்ஸ், கஸ்டமர்ஸ் அண்ட் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ப்ராஸ்பெக்ட், கஸ்டமர்ஸ் அண்ட் பார்ட்னர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வந்து அவங்களோட பேசுகிற மாதிரி, அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்கேஜ் இன் வாய்ஸ், இமெயில் அண்ட் சேட் பேஸ்டு ப்ராசஸ் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஃபுல்லாக அவங்களோட பேசுகிற மாதிரி இருக்கும், அப்புறம் இமெயிலில் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் சேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட் ப்ராஸ்பெக்ட் ரெக்ரூட்மெண்ட்ஸ் அண்ட் மேப் தெம் வித் ப்ராடக்ட் கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த ப்ராடக்ட்டோட கேப்பபிலிட்டிஸை பொறுத்து ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு நீங்கள் அண்டர் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் டயக்னோசிஸ் அண்ட் சால்வ் அப்ளிகேஷன் இஷ்யூ. ஸோ அதுக்கப்புறம் அப்ளிகேஷனில் ஏதாவது சம் இஷ்யூஸ் வந்தால் அந்த அப்ளிகேஷனோட இஷ்யூவில் நீங்கள் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தென் பார்த்தீங்கன்னா, அனலைஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி நீட்ஸ் ஆஃப் யூசர் ப்ரொடக்டிவ் ப்ரொவைட் டைமிங்லி சொல்யூஷன். ஸோ அவங்களுக்கு அந்த யூசர்ஸோட அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருந்தால் அந்த இஷ்யூவில் நீங்கள் வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தென் பார்த்தீங்கன்னா, ஹேண்டில் ப்ராடக்ட் டெமோஸ், இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் ட்ரைனிங். ஸோ இப்போ ஒரு ப்ராடக்ட் ரெடி ஆகுது, அந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷனுக்காக, டெமோஸ்க்காக கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டில் நீங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா, ஒர்க் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சென்னையில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இது யார் யார் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க வந்து நோட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான சேலரி டீட்டெயில்ஸ் அண்ட் பேக்கேஜஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்னையில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நோட்டில் சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஷுட் பி வில்லிங் டு ஒர்க் இன் நைட் ஷிஃப்ட் அண்ட் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் வித் ரொட்டேஷனல் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து நைட் ஷிஃப்ட்ஸ் எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இவங்க. தென் பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட்ஸ் பாசிங் அவுட் இன் 2024 ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக 2024 கேண்டிடேட்ஸ் வந்து எலிஜிபிள் கிடையாது இந்த ரோலுக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2023 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா, ஒன்லி தி ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் வில் இன்ஃபார்ம்ட் தி நோட்டிஃபை தி ஃபர்தர் ரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் லிங்க் கொடுத்து அப்ளை பண்ணுறீங்க, இல்லை ரெஸ்யூம் கொடுத்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் அப்ளைங்னு ஒரு மெயில் வரும். அப்படி வரலனா கூட ஸோ ஷார்ட் லிஸ்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்காதீங்க. ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணதுக்கப்புறம், நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு அவங்களோட ப்ரொஃபைலை பார்ப்பாங்க. ஸோ பார்த்ததுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்குது, உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஆப்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஃபர்தராக மெயில் வந்து இவங்க ஷேர் பண்ணுவாங்க. தென் இதுக்கோட லாஸ்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து March 6 கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா March 2 ஆகுது. ஸோ இன்னும் ஒரு 4 days இருக்குது. அதனால் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் பீப்புள்ஸ்க்கு. ஸோ ஷேர் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ண சொல்லுங்கள். உங்கள் கிளாஸ் குரூப்ஸ் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும், உங்கள் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள வந்து அப்ளை பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், ஸோ அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஸோ நம்மளோட நேம் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வேலைடான நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜெண்டர் கேட்டிருக்காங்க. ஸோ ஜெண்டர் வேலைடான ஜெண்டர் கொடுத்துக்கோங்க. தென் கீழே பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இந்த இமெயில் அட்ரஸ் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக ஃபர்தராக உங்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் வேலிடான இமெயில் அட்ரஸை நீங்கள் வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. கரண்ட் லொக்கேஷன் அந்த சிட்டி அண்ட் நேம் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களோட கரண்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அப்படின்னு மட்டும் கொடுத்துக்கோங்க. தென் இயர் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த இயரில் நீங்கள் பாஸ் அவுட் ஆனீங்களோ ஸோ அந்த இயரை கொடுத்துக்கோங்க. தென் கரண்ட் எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெஷராக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஃப்ரெஷர்னு இதில் கொடுத்துக்கலாம். தென் டோட்டல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷர்னால ஃப்ரெஷர்னு கொடுத்துக்கோங்க. தென் கரண்ட் சிடிசி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ சேலரி வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் இப்போ எவ்வளோ சேலரி வாங்குறீங்களோ அதை கொடுத்துக்கோங்க.
இல்லை ஃப்ரெஷராக இருந்தால் நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கோங்க. தென் எக்ஸ்பெக்டட் சிடிசி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பெக்டட் சிடிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் அதிகமாக எதுவுமே கொடுக்காதீங்க. ஸோ நாட் அப்ளிகபிள்னா தெரிலன்னு கொடுத்துக்கோங்க, இல்லைனா 3 to 5 எல்பிஏ கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்கில் செட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்கில் செட்டில் இந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கில் செட்டை அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்கில் செட்டை வந்து கொடுத்துக்கோங்க. ஐ மீன் ப்ராடக்ட் சப்போர்ட். ஸோ இது உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ல தெரியுமோ அந்த ஸ்கில்லை மட்டும் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை கற்றுக்கிறேன் அப்படின்னாலும் அந்த ஸ்கில்லை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஸ்கில் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நோட்டீஸ் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் இப்போது வந்து ஜாப் கிடைச்சதுக்கப்புறம் எவ்வளோ நாள் இந்த ஜாபில் வந்து ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுற பீப்புள்ஸாக இருந்தால் இமீடியட் கொடுத்துக்கோங்க. இல்லைனா எவ்வளோ மந்த் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டிஸ்கிரிப்ஷனில் இவங்களே கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா வில்லிங் டு ஒர்க் இன் நைட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ண வில்லிங்னஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நோன் கொடுத்துக்கோங்க. பிகாஸ் இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு எந்த ரோல் அந்த எந்த ஷிஃப்ட் கிடைச்சாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து எஸ்ன்னே கொடுத்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா ஹவு டு யூ நோ அபவுட் திஸ் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த ஜாப் வந்து எதனால தெரியுது, ஐ மீன் எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து யூடியூப்ல தான் கான்டென்ட் போடுறதுனால யூடியூப்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா ஹவ் யூ அட்டெண்டட் இன்டர்வியூ வித் ஜோஹோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்களா ஜோஹோவில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. நோன் கொடுத்துக்கோங்க. இப்போ நிறைய பீப்புள்ஸ் வந்து ஜோஹோவில் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வந்திருக்காது. அதனால் என்னோட ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேற ஒரு புதுசாக ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி அந்த இமெயில் ஐடி வச்சு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொடுத்துட்டு ஸோ இதில் வந்து நோன் சொல்லிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க இவங்க வந்து. தென் பார்த்தீங்கன்னா கீழே ஃபைனல் அட்டாச்மெண்ட்டில் ரெஸ்யூம் கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்யூம் ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஐ மீன் உங்களோட ரெஸ்யூம்ஸ் அப்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. தென் கீழே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபைனலாக சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ரெஸ்யூம் வந்து சப்மிட் ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆம்பிஷன் பாக்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டில் ஜோஹோவில் டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் ரோலுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்லேருந்து 8 years எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் எவ்வளோ கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6.8 எல்பிஏ கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பீப்புள்ஸ் கிட்ட கேட்ட வரைக்கும் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 எல்பிஏ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்ஹேண்ட் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 51,000 to 53,000 வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த ஜாபோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜோஹோலேருந்து அஃபிஷியலாக ஒரு மெயில் வரும், தேங்க்ஸ் ஃபார் சப்மிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் இந்த ரோலுக்கான இன்டர்வியூ ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அடுத்த வர வீடியோவில், ஐ மீன் நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து போடுறேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரோல் அண்ட் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற இது டவுட் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக என்னோட 1-to-1 செஷன் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த 1-to-1 செஷனுக்கான லிங்க்குமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸை நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.